ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். ஒரு வழியாக ஷிஃப்டிங் ஒர்க் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன, இங்கே எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக செட் பண்ணணும். அதுதான் பெரிய வேலை. ஷிஃப்டிங்க்கு அப்புறமா கிச்சன் இப்படி தான் இருந்தது. ஃப்ரிட்ஜ் கூட ஆர்கனைஸ் பண்ணவே இல்லை. ஆர்கனைஸ் பண்ணாமலே யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலி ஃப்ரிட்ஜுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து அதுதான். இன்னைக்கு ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி அதோட ஸ்பேஸில் வைக்கணும். ஆல்ரெடி நம்ம அங்கேருந்து வரும்போது க்ளீன் பண்ணிட்டு வந்தனால கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. நான் க்ளீன் பண்ணிட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஜஸ்ட் ஒரு கிளாத் வச்சு வைப் பண்ணிட்டு எல்லாத்தையுமே செட் பண்ணிட்டேன். நான் ஆல்ரெடி ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். இந்த பட்டர் ஷீட் நம்ம யூஸ் பண்ணும்போது க்ளீனிங் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி நம்ம சேனல்ல நிறைய பேர் பாக்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. ஃப்ரிட்ஜில் வந்து எல்லா திங்ஸுமே ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. கிச்சன்லேயே ஃப்ரிட்ஜ் தான் மெயின் இல்லையா, அதை ஆர்கனைஸ் பண்ணாலே பாதி வேலை முடிஞ்சதும். ஃப்ரிட்ஜ் அதுக்கான இடத்துல வச்சது ரொம்ப ஸ்பேசியஸாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டாண்ட், இது வாங்கி வந்து 4 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இது வந்து ஸ்பேஸ் சேவிங்ஸ் தான். ஃப்ரிட்ஜ் பக்கத்தில் ஒரு சின்ன பிளேஸ் இருந்தால் போதும். கிளீனிங் ஐட்டம்ஸ் அல்லது கிராசரிஸ்னு எல்லாமே வந்து இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.